நம்மோடு போராடுகிற அன்பு எத்தகையது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்தவர் நம் ஆண்டவர். நம்முடைய வழிகளை விட தேவனுடைய வழிகள் மிக மிக மேலானவை என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பை காட்டுகிற திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறது. அன்பை காட்டுகிற உபவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பை காட்டுகிற நாள் ஒன்று இருக்கிறது. அதில் அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டுகிறார். நாமும் அவரிடமும் மற்றவர்களிடமும் அன்பை காட்ட வேண்டும். என்ன அருமையான திட்டம் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இதை சிந்திப்பதற்கு முன்னராக நாம் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்கள் மேல் அன்பு வைத்துள்ள எங்கள் தேவனே, எங்களுடைய நன்மைக்காக எத்தனையோ நன்மைகளை தேவரீர் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆராய்ச்சியின் மூலமாக இன்னமும் உம்மை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒருவர் இடம் ஒன்று வாங்கினார். தான் புதிதாக வாங்கிய அந்த இடத்தை பார்ப்பதற்காக அவர் சென்றபோது பக்கத்து இடத்துக்காரர் வேலையை தாண்டி எட்டி பார்த்து அவரிடத்தில் பேசினார். நீங்கள் தான் இந்த இடத்தை வாங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்று அந்த புதியவர் பதில் சொன்னார். பக்கத்து இடத்துக்காரர் அவரை பார்த்து நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்றார். என்ன தவறு செய்து விட்டேன் என்று இந்த புதியவர் கேட்டபோது, நீங்கள் பணம் கொடுத்து பிரச்சனையை விலைக்கு வாங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னார். உடனே புதியவர் அவரிடத்தில் நான் விளங்கத்தக்கதாக இதை சொல்லுங்கள் என்று கேட்டபோது, இந்த வேலி தவறான இடத்தில் போடப்பட்டிருக்கிறது. என்னுடைய இடத்திற்குள் 10 அடி தள்ளி இந்த வேலியை அந்த இடத்துக்காரன் போட்டிருக்கிறான். நான் அதை வழக்கு மன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தேன். உங்களை ஏமாற்றி விற்றுவிட்டான். இப்போது உங்கள் மேல் நான் வழக்கு தொடுக்க வேண்டியது இருக்கும் என்று அவர் சொன்னார். உடனே இந்த புதியவரிடத்தில் சிரித்து கொண்டே, பரவாயில்லை, 10 அடி தானே, இந்த வேலையை இங்கே உள்ளே தள்ளி போட்டு விடுவோம், நமக்குள் ஏன் பிரச்சனை, நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொன்னார். இதை அந்த நபர் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த வேலையை உங்களிடத்தில் 10 அடி தள்ளி போட்டு விடுவதா, அதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம், என்னுடைய இடத்திலே நீங்கள் 10 அடி தள்ளி போட்டுக்கொள்ளலாம். அது உங்களுடைய இடம் என்று நீங்கள் சொல்லும்போது நமக்குள் ஏன் பிரச்சனை, வேண்டாம் பிரச்சனை, நாம் அன்பாக இருப்போம் என்று சொன்னார். அப்போது அந்த நபர் இந்த புதியவரை பார்த்து, இல்லை இல்லை, இந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கும்போது நான் அதை விட குறைந்து போகலாமா? வேலி இருக்கிற இடத்திலே இருக்கட்டும், நாம் அன்பாக இருப்போம் என்றார். ஒரு அடிக்காக கூட சண்டை போடுகிற காலம் இது. சகோதர சகோதரிகள் இடத்திற்காக சொத்துக்காக சண்டை போடுகிற காலம் இது. ஆனால் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்தையும் பணத்தையும் விட வேறொன்றை தாங்கள் நம்புவதை காட்டுகிறார்கள். அந்த வேறொன்று வேறு பொருள் அல்ல, தேவன். தேவனை நம்புகிறவர்களுக்கு இந்த உலகத்தின் பணமும் இடமும் சொத்தும் பெரியது அல்ல. இதை இழக்க நேரிட்டாலும் அதை பன்மடங்கு திருப்பி தருவதற்கு நம் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எங்களுக்கு தேவை உறவு மாத்திரமே, அன்பு மாத்திரமே என்று நாம் இருப்போம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். தேவனுடைய திட்டம் அன்பை காட்டுகிற திட்டமாக இருக்கிறது. ஆனால் உலக மனிதரின் திட்டங்கள் வித்தியாசமானவைகள். சந்தோஷம் பெற மனிதர்கள் பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். திருப்தி செய்யாத ஒன்று இருக்கிறது. எவ்வளவுதான்
நாம் அதை சேர்த்தாலும் மனதில் அமைதி இருப்பது இல்லை. மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த அளவுக்கு நான் இல்லையே, அந்த அளவுக்கு நான் இல்லையே என்று போராடி கொண்டு தான் இருக்கிறோம். உள்ளத்தில் மகிழ்ச்சி வருவது இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மனிதர்கள் எதற்காக எல்லாம் போராடுகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சாலமோன் ஞானி தேவனை தேடின நபராக முதலில் இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் வேறே நன்மைகள் என்று தான் நினைத்தவற்றை தேடுகிறவராக அவர் மாறிவிட்டார். தன்னுடைய அந்த அனுபவத்திலிருந்து அவர் சொல்வதை பாருங்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் அந்த பணம் கிடைத்ததுனாலே அவர் என்ன செய்தார்? பிற தெய்வங்களுக்கு கோவில் கட்டினார். தேவனை மறந்து விலகிச் செல்ல ஆரம்பித்தார். பணம் நல்லதுதான், பணம் தீயது என்று யாரும் சொல்ல முடியாது. பணம் இல்லை என்றால் நன்மை செய்ய முடியாது. ஆனால் பணம்தான் முக்கியம் என்று மனிதன் மாறும்போது தேவனை விட்டு அவன் விலகி விடுகிறான். படிப்பு முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். சாலமோனை ஞானி என்று தானே சொல்கிறோம். அவர் சொல்கிறார், அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவு இல்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று இன்னொரு இடத்துல சொல்கிறார். படிப்பு நல்லது தான், அதற்கு முடிவு இல்லை. ஆனாலும் படிப்பு தான் முக்கியம் என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் தேவனை மறந்து விடுகிறோம். இவற்றையெல்லாம் நாம் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியம். பணம் தேவையில்லை என்று எவரும் சொல்ல முடியாது, படிப்பு தேவையில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பணமும் படிப்பும் இல்லை என்றால் என் வாழ்க்கை இல்லை என்பது இல்லை. தேவன் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம். தேவனை முன்னிறுத்தி தேவனுடைய வழி நடத்துதலின் பேரில் இவற்றையெல்லாம் நாம் பெறும்போது மனதிலே சமாதானம் இருக்கும், மனதிலே திருப்தி இருக்கும். வேலை இன்னொன்று. ஆரம்பத்திலே ஆண்டவர் வேலையை ஒரு ஆசீர்வாதமாக மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் வந்த பிறகு இன்னொரு ஆசீர்வாதத்தையும் இந்த வேலை நமக்கு தருகிறது. வேலை செய்வதனாலே பாவத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் வேலைதான் முக்கியம் என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால், எதற்காக வேலை செய்கிறோம் என்பதை மறந்து பணம் சம்பாதிப்பது தான் வேலையின் முக்கியமான நோக்கம் என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் அது சஞ்சலத்தை தான் தருகிறது, வேறு பலன் இல்லை என்று பிரசங்கியில் இதே ஞானி குறிப்பிடுகிறார். பதவியை நாம் யோசிக்கிறோம். ஆனால் அந்த பதவியில் இருக்கும்போது கூட துஷ்டர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்றால் அந்த பதவி மோசமானதாக மாறிவிடுகிறது. அந்த பதவியை வைத்து நன்மை செய்வதற்கு பதிலாக இந்த துஷ்டர்களின் ஆலோசனையினாலே நாம் தீமை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் என்று நீதிமொழிகள் 25:5 நமக்கு விளக்கம் சொல்கிறது. அதிகாரம் என்று நாம் யோசிக்கிறோம். மற்ற மனிதர்கள் மேலே நமக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். நான் சொன்னால் அவன் கேட்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஒன்றின் மேலே மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, அதுதான் நம்முடைய உயிர். நம்முடைய உயிர் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால் எந்த அதிகாரம் இருந்தாலும் ஒரு நாள் நாம் சாக வேண்டியது தான் இருக்கிறது. சொத்து. சாலமோன் ஞானி சொல்கிறார், எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு நான் அதை வைத்து விட்டு போக வேண்டியது இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனோ தெரியாது, புத்திமானோ மூடனோ தெரியாது. ஆனாலும் நான் பிரயாசப்பட்ட எல்லாவற்றையும் அவனிடம்தான் நான் விட்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக ஒரு ஊசியை கூட நம்மால் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் இந்த சொத்தை சேர்ப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த பிரசங்கி புத்தகத்தில் இது போன்ற ஆலோசனைகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே அவர் சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுடைய சட்டத்தின்படி நடப்பது தான் நம்மேல் விழுந்திருக்கிற கடமை. ஆனால்
அந்த கடமையை மறந்து நாம் என்னென்ன வழிகளில் திருப்தி செய்யாத பொருளுக்காக நம் பிரயாசத்தை செலவழிக்கிறோம் என்று உங்களை கேட்டு பாருங்கள். அந்த கண்ணியில் விழுவது ஏன் எளிதாக இருக்கிறது? இந்த பணம், படிப்பு, பதவி, அதிகாரம், வேலை, சொத்து எல்லாம் அவசியம்தான். ஆனால் எல்லை மீறி சென்று விடும்போது தான் அது கண்ணியாக மாறுகிறது. எனவே இந்த கண்ணியில் விழுவது நம் அனைவருக்குமே எளிதானதாக இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மிகவும் மிகவும் முக்கியமானவைகளாக இருக்கின்றன. தேவனுடைய சட்டப்படி நாம் நடக்க வேண்டும். ஆனால் நம்மால் முடியவில்லை என்பதை ரோமர் 7ஆம் அதிகாரம் சொல்கிறது. 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நம்முடைய மாம்சத்தில் இதை நாம் செய்ய முடியாது, ஆவியானவர் உதவியால் நாம் செய்ய முடியும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். எவ்வாறு இது நடக்கிறது என்பதை 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. தேவ ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. எனவே இந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது நாம் திட்டமிட்டு இந்தந்த வார்த்தைகளின்படி அப்படியே நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயல்படுவதனால் அல்ல, அன்பை தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றுவதனாலே இந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். தேவ ஆவியானவர் நம்மில் இல்லை என்றால் இந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் வர முடியாது. ஆவியானவரை பெற்றுக்கொள்வது நம்முடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. இயேசுவானவர் நமக்காக பாடுபட்டு மரித்ததினாலே, அவருடைய நீதி நம்முடைய கணக்கில் வைத்து எண்ணப்படுவதனால் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பு இலவசம். அதை சம்பாதிக்க நாம் எதுவும் செய்ய முடியாது. நம் கிரியைகள் ஒருபோதும் நம்மை காப்பாற்றும் அளவுக்கு சிறந்தவையாக இருக்க முடியாது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த அன்புக்காக நாம் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்போம். இயேசுவானவர் நம்ம மேல் அன்பு வைத்ததினாலே பரலோகத்தையே விட்டுவிட்டு வந்தார் அல்லவா? அதுபோன்று நம்முடைய எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காகவும் தேவனுக்காகவும் செயல்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்போது இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது எளிதாக இருக்கும். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்களை பாருங்கள். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். சங்கீதம் 89:28 நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனுடைய கிருபை மாறாதது, தாவீதுக்கு அந்த கிருபையை உடன்படிக்கையாக தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. நாம் தேவனை நம்பினோம் என்றால், தாவீது பெரிய பாவங்களை செய்த போதிலும் அவருக்கு மன்னிப்பு கிடைத்தது போல நமக்கும் மன்னிப்பு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இயேசுவை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் என்று தேவன் சொல்கிறார். நமக்கு அவர்தான் சாட்சி. அவர் எப்படி செயல்பட்டாரோ நாம் அப்படி செயல்பட வேண்டும். அவர்தான் நமக்கு தலைவர், அவர்தான் நமக்கு அதிபதி. அவர் தலைவர், அவர் அதிபதி என்றால் அவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. தேவனுடைய திட்டம் வித்தியாசமானது. தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் செயல்படுகிற விதம் வேறு. நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அந்த வழிகள் வித்தியாசமானவைகள், மனிதனுடைய வழிகளை போன்றதல்ல. மற்றவர்களை எத்தி உதைத்து கீழே தள்ளிவிட்டு தான் உயர்ந்து போக வேண்டும் என்பது மனிதனுடைய திட்டம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நீயும் வளரலாம், நானும் வளரலாம், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு திட்டம்தான் தேவனுடைய திட்டம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் எப்படி செயல்படுகிறேன்? என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்து மனிதர்கள் செயல்படுவது போல நான் செயல்படுகிறேனா, அல்லது தேவன் விரும்புகிறபடி செயல்படுகிறேனா? மற்றவர்கள் உயர்வதற்கு நான் உதவி செய்து அதனாலே ஆசீர்வாதத்தை நான் பெறுகிறேனா, அல்லது மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு நான் உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனா? பிசாசின் வழியை நான் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய திட்டப்பிரகாரமாக நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்துவிட்டால் அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தரும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்பாமல் அவர் விரும்புகிறதை செய்யக்கூடியதாக இருக்கும். தேவன் எதற்காக இந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது, நீ இந்த உலகத்தின் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் அதுதான். ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு வருகிற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்தான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றால் எப்படி அது முடியும்? பல சமயங்களில் பதவி, அதிகாரம் போன்றவற்றை பயன்படுத்தி மற்றவர்களை நாம் ஒடுக்குகிறோம். அப்படி ஒடுக்கி எவரையும் மாற்ற முடியாது. மனிதரை மாற்றக்கூடியது அன்பு மாத்திரமே, அதிகாரம் இல்லை என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு பாடப்புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை தந்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தில் வருகிற நபர்கள்தான் இங்கே திரையிலே காணப்படுகிறார்கள். இடது ஓரத்தில் இருக்கிறவர் மைக்கேல் வெய்சர் என்கிற யூத மதகுரு. வலது ஓரத்தில் இருக்கிறவர் அவருடைய மனைவி ஜூலி வெய்சர். நடுவில் இருக்கிறவர் லேரி ட்ராப். இந்த லேரி ட்ராப் என்பவர் நெப்ராஸ்காவின் லிங்கன் பகுதியில் இருந்த KKK என்கிற அமைப்பின் ஒரு முக்கியமான நபராக இருந்தார். இந்த KKK என்றால் கூ கிளாக்ஸ் கிளான் என்கிற ஒரு அமைப்பு. இது அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் இருந்தது. அதில் இந்த லிங்கன் பகுதியில் இவர் முக்கிய வேலையை செய்து கொண்டிருந்தார். இவருக்கு ஒரு கால் இல்லை, கண் தெரியாது. ஆனாலும் இந்த அமைப்புக்காக அவர் உழைத்து வந்தார். இந்த அமைப்பு வெள்ளைக்காரர்கள் மாத்திரமே இங்கே குடியிருக்கத்தக்கவர்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் இங்கே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும், கருப்பினத்தவர்களும் மற்ற மக்களும் இந்த நாட்டில் குடியிருக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உடைய ஒரு அமைப்பு. 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த மைக்கேல் வெய்சருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பில் லேரி ட்ராப் தான் பேசினார். அப்போது பேசுகிறவர் யார் என்பது மைக்கேலுக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், இந்த பகுதியில் உள்ள ரெண்டால்ஃப் தெருவில் நீ குடியேறியதற்காக வருத்தப்படுவாய் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார். 2 நாட்களுக்கு பிறகு தபால் பெட்டியில் வந்திருந்த கடிதத்தை பார்த்தபோது அந்த கடிதத்தில் KKK உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகளை ஜூலி வெய்சர் வாசித்தார். இந்த கடிதத்தை அனுப்பியது யார், தொலைபேசியில் பேசியது யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்கள் காவல் அதிகாரிகளை அணுகிய போது செய்தது லேரி ட்ராப் என்பதை சொன்னார்கள். இந்த மனிதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், அவனுக்கு ஒரு கால் இல்லை, கண் தெரியாது, ஆனாலும் மோசமானவன் என்று மாத்திரம் சொன்னார்கள். இந்த லேரி ட்ராப்பை அவர்கள் அப்படியே விட்டு விடுவதாக இல்லை. அவனோட தொலைபேசியில் பேசினார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், உங்களுக்கு வெளியே செல்ல முடியாது என்று தெரிகிறது, அதனால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி தரட்டுமா என்று கேட்டார்கள். அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறேன், அவர்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களே என்று யோசித்தவன், இல்லை இல்லை, உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். மறுபடியும் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக அவனிடத்தில் பேசினார்கள். மறுபடியும் மறுக்கிறான். இவர்கள் எவ்வளவு பேசியும் அவன் மறுத்து கொண்டே இருந்த அவன் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மைக்கேலிடத்தில், நான் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடிவது இல்லை,
நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்களா என்று கேட்டான். உதவி செய்தார்கள். அவனுக்கு உணவெல்லாம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அவனை சாப்பிட வைத்தார்கள். அவனை வெளியே அழைத்து சென்றார்கள். அவனுக்கு வியாதி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட போது, நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, எங்கள் வீட்டுக்கு வா என்று அழைத்து சென்றார்கள். தங்கள் வீட்டில் வைத்து அவனை கவனித்தார்கள். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. KKK அமைப்பு சொல்வது தவறு என்று பேச ஆரம்பித்தான். தன்னால் முடிந்த வரைக்கும் மற்றவரிடத்தில் பேசி, இந்த அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுங்கள், இந்த தேசம் எல்லோருக்கும் உரியது, நாம் இப்படி செயல்படக்கூடாது என்று பேச ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கியது அதிகாரமா அன்பா என்பதை யோசித்து பாருங்கள். அந்த அன்பை உணர்கிறவர்களால் தான் மற்றவரிடத்தில் எந்த விதமான அன்பை காட்ட முடியும். தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்கள் அதே கிருபையை மற்றவரிடத்திலும் காட்ட ஆரம்பிப்பார்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே வருகிறது. ஆனால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை அவர் தூக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த விசுவாசத்தை முடிவு வரைக்கும் கொண்டு செல்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு சம்மதிக்க வேண்டும். நாம் எப்படி சம்மதிக்கலாம்? அதையும் ஏசாயா 55 நமக்கு சொல்கிறது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நீ எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் நீ தேவனிடத்தில் திரும்பினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார். தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை அது தானே. எவ்வளோ மோசமான பாவத்தை அவன் செய்தான். ஆனால் தேவனிடத்தில் அவன் திரும்பிய போது தேவன் மனதுருகி அவன் பாவங்களை அவனுக்கு மன்னித்தார். அதனால் இந்த ஆசை உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் என்னிடத்தில் வாருங்கள். உங்களிடத்தில் பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் இலவசமாக வாங்கி சாப்பிடலாம். நீங்கள் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அவளுக்கு கவனமாக நாம் செவி கொடுத்து நலமானதை நாம் சாப்பிட வேண்டும். தேவ வசனம் எனும் களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று பேதுரு ஆலோசனை சொல்வார். ஆம், இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடையவைகளாக மாறும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்கிறார். கண்டடையத்தக்க சமயம் என்பது எது? மார்க் புத்தகத்திலே ஒரு அருமையான காட்சி காட்டப்படுகிறது. 5000 பேருக்கும் அதிகமான பேருக்கு ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாக உணவு கொடுத்த பிறகு இந்த சீடர்களை அழைத்து நீங்கள் படவிலே ஏறி செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டு அவர் மலையிலே தனிமையாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவிலே காற்று பலமாக வீசுகிறது, தண்டு வலிக்கிறதிலே அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இயேசு அதை பார்க்கிறார். உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆனால் அவரிடத்தில் வந்தபோது அவர் என்ன செய்தார் என்பதை மார்க் 6:48 வாசிக்கிறோம். அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். தேவன் உங்களை விட்டு விலகி போவது போல உங்களுக்கு தெரிகிறதா? தேவன் நம்மிடத்தில் அருகில் இல்லாமல் இருப்பது போல நமக்கு தெரிகிறதா? அதுதான் அவரை கண்டடையத்தக்க சமயம். அந்த சமயத்தில் நீங்கள் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கிறார், ஆனால் உங்களை கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார். காரணம் என்ன? என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் அழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையிலேயே அழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல சமயங்களிலே ஜபத்திலே நாம் அப்படி சொன்னாலும் கூட நாம் நம்முடைய முயற்சியில் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து தான் யோசித்துக் கொண்டிருப்போம். ஒன்றும் முடியவில்லை என்பதை உணர்ந்து அவரை அழைத்தோம் என்றால் அவர் வந்து உதவி செய்வதற்கு காத்திருக்கிறார். அவர் புறப்பட்டதே இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்துத்தான். ஆனால் அருகில் வந்தபோது நேரடியாக சென்று உதவி செய்யாமல் கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார் என்றார். அது தேவன் உங்களிடத்தில் அருகில் இருக்கிற ஒரு சமயமாக இருக்கும். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பேதுரு சொல்கிற ஒரு கருத்தை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். ரட்சிப்பு இலவசம், ஏனென்றால் நமக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு அவருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்பது மிகவும் மிகவும் அவசியம். அப்போது அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபவாசம் அன்பை காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. உபவாசத்திற்கு ஆன ஒரு அழைப்பை தேவன் இங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள். எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என்று ஒரு வார்த்தை 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருகிறது. இந்த எக்காலம் தொனிப்பது பாவ நிவாரண நாளில் நடைபெறுகிற ஒன்று. ஒரு வருடமும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாளாக கொண்டாடப்பட்டது. அந்த சமயத்தில் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அந்த நாளிலே அனைவரும் தங்களை தாழ்த்த வேண்டும். அந்த நாளிலே அவர்கள் வேலை எதுவும் செய்யக்கூடாது. அந்த நாளிலே உபவாசம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளை உபவாச நாள் என்றே அதற்கு பிறகு அழைத்தும் இருக்கிறார்கள். அதை அப்போஸ்தலரிலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த உபவாச நாள் எதற்காக என்றால், தங்களுடைய பாவங்களை நினைத்து பார்த்து அவற்றை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த உபவாச நாளை அப்படி நினைக்காமல் அந்த உபவாச சடங்குகளை மாத்திரம் முக்கியப்படுத்துகிறவர்களாக மாறினார்கள். எந்த ஒரு நல்லதும் சடங்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதிலும் இந்த தாக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. நல்லதை சடங்காக செய்வாய் என்றால் தேவன் அந்த சடங்கை வெறுக்கிறார் என்பதை 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்த்து வருகிறோம். இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தினமும் வேதம் வாசிக்கிறவர்கள், தினமும் ஜெபம் பண்ணுகிறவர்கள், எதற்காக? நீதியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் போல நாள்தோறும் தேவனை தேடி தேவனுடைய வழிகளை அறிய விரும்புகிறார்கள், தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதைத்தானே நாம் செய்ய வேண்டும், இது அவசியம்தானே. ஆனால் இதையும் கூட வெறும் சடங்காக செய்துவிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் வேதனை. தேவனை தேடுதல் கூட சடங்காக மாறிவிடலாம். தேவன் சொன்ன பிரகாரமாக தங்கள் ஆத்துமாவை ஒடுக்கி உபவாசம் இருக்கிறார்களாம். ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் ஏன் கேட்கவில்லை? எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் ஒடுக்குகிறோமே, நீர் ஏன் பார்க்கவில்லை? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு நீங்கள் உங்கள் இச்சையின்படி நடக்கிறீர்கள். ஆம், உபவாச நாள் என்பது நம்முடைய பாவத்தை யோசித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி நம்மை ஒப்படைக்க வேண்டிய நாள். அப்படி செய்யாமல் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் என்கிறார். அதாவது பட்டினி கிடக்கும்போது இந்த சண்டை தான் வரும். உபவாசம் என்பது பட்டினி கிடப்பது அல்ல. பட்டினி கிடந்தால் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அதனாலே மற்றவர்கள் மேல் கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்படியானால் இந்த உபவாசத்தினாலே என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குதல், தலைவணங்கி ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்ளுதல், இதையா உபவாசம் என்று சொல்வீர்கள் என்று கேட்கிறார். அநேக சமயங்களிலே பக்திமான்கள் இந்த நல்ல செயல்களை வெற்றி சடங்குகளாக மாற்றி விடுகிறார்கள். அது எவ்வளோ மோசமானது என்பதை யோசித்து பாருங்கள். வேதாகமத்தில் இயேசுவானவர் ஒரு ஊமை சொன்னார். ஒரு பரிசேயனை பற்றியும் ஒரு ஆயக்காரனை பற்றியும் சொன்னார். அந்த பரிசேயன் ஜெபித்த போது அவன் என்ன சொன்னான்? நான் உபவாசம் செய்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அதோ இருக்கிறானே அந்த மனிதனைப் போல இல்லை, நான் நல்லவன். இந்த கதையை எல்லோருக்கும் தெரியும். திரும்ப திரும்ப
நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பரிசேயனுடைய தவறு என்ன? தசமபாகம் கொடுப்பதும் உபவாசம் பண்ணுவதும் ஜெபிப்பதும் தவறா? இல்லவே இல்லை. ஆனால் அதை ஒரு சடங்காக செய்துவிட்டு அதில் ஏதோ நீதி இருப்பது போல் நினைப்பது தான் தவறானதாக மாறிவிடுகிறது. தன்னை தாழ்த்துவதற்கு பதிலாக அவன் தன்னை உயர்த்துகிறான். சடங்கின் விளைவு இதுதான். எப்பொழுது ஒரு சடங்கை நாம் செய்வதனாலே நம்மை பற்றி பெரியவர்களாக நினைத்து கொள்கிறோமோ அப்போது நமக்கு பிரச்சனை தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். வெறுமனே பக்தியாக இருப்பதற்கும் உண்மையில் கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்பதற்கும் இடையேயுள்ள வித்தியாசம்தான் இந்த வசனங்களில் நாம் படிக்க வேண்டிய முக்கிய பாடம். உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? இங்குள்ள நபர்களைப் போன்று அதே ஆபத்தில் எவ்வாறு நாமும் இருக்கிறோம். அதாவது மத சம்பிரதாயங்களை கைக்கொண்டால் ஆண்டவர் சொல்கிறபடி நடந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோமா? அன்பு இல்லாமல் இந்த சம்பிரதாயங்களை மாத்திரம் நாம் செய்யும்போது இந்த ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே அன்பை காட்ட வேண்டிய உறவுகளை பற்றி அவர் பேசுகிறார். இதுதான் உபவாசம் என்று சொல்கிறார். நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்தி இருப்பதனால மற்ற தேசங்கள் உன்னை நாடி வர வேண்டும் என்பதுதான் இஸ்ரவேல் தேசத்திற்கான தேவனுடைய திட்டமாக இருந்தது. எப்போது மற்றவர்கள் தேடி வர முடியும்? அறியாதிருந்தவர்கள் எப்போது தேவனை தேடி நம் மூலமாக வருவார்கள்? ஒன்றே ஒன்றுதான், நாம் அவர்களுக்கு நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக மாறுவது தான். அதற்காக என்ன செய்ய வேண்டுமாம்? தீமையானவற்றை அகற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன தீமையான காரியங்கள்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது, சகல் நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது என்ற ஒரு பட்டியலை 6ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. நுகத்தடி என்றால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். மாட்டு வண்டி அல்லது ஏர் கட்டும்போது அந்த மாட்டின் கழுத்திலே குறுக்காக ஒரு கட்டை வைத்திருப்பார்கள். அதைத்தான் நுகத்தடி என்று சொல்கிறோம். நுகத்தடி ஒரு மாட்டின் கழுத்திலே போட்டப்பட்டு இருக்கும்போது அந்த மாடு எஜமானின் அடிமையாக வேலை செய்கிறது. அதை அவ்வப்போது நெகிழ்த்து விட வேண்டும். ஒருவேளை அந்த மாட்டுக்கு விடுதலை கொடுப்பதாக இருந்தால் அந்த நுகத்தடியை உடைத்து போட வேண்டும். இங்கே மாட்டை பற்றி ஆண்டவர் பேசவில்லை, மனிதர்களை பற்றி பேசுகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தர வேண்டும். குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படுகிறவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். ஆம், இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது அதைத்தான் செய்தார். ஒரு முறை ஒரு பெண்ணை அழைத்து வந்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் கொக்கரித்து கொண்டிருந்த சமயத்தில் இயேசுவானவர் அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலில் கல்லெறிய கடவன் என்று சொல்கிறார். எல்லோரும் போய்விடுகிறார்கள். அவள் மேல் கல்லெறியத்தக்கவர் இந்த இயேசு மாத்திரம்தான். அவரோ அவளை பார்த்து, போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறார். ஆம், இந்த தன்மைதான் உபவாசம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். மற்றவர்களை கேவலமாக பார்ப்பது அல்ல. சில பாவங்கள் செய்கிறவர்களை மிகவும் மோசமானவர்களாகவும் மற்ற பாவங்களை செய்கிறவர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். பாவம் பாவம்தான். அதில் மோசமானது நல்லது என்றெல்லாம் எதுவும் இல்லை. அன்பு இல்லாமல் பாவம் என்று சொல்லும்போது இவளை கல்லறிய வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாரும் அன்பில்லாதவர்கள் தானே. அதுபோல தீமையானவற்றை நாம் அகற்ற வேண்டும். அதே சமயத்தில் நன்மையானவற்றை நாம் கொடுக்கவும் வேண்டும். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. துரத்தொண்டு சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இரு. இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். தீமையானவற்றை மற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்ற வேண்டும். தீமையான நிலையில் காணப்படுகிறவர்களுக்கு விடுதலை செய்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவு, தங்குவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவி, உடையில்லாதவர்களுக்கு உடை கொடுத்தல், உறவினர்கள் கஷ்டப்படும்போது மனமோ வந்து உதவி செய்ய முன்வருதல், இதெல்லாம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய
முக்கியமான தன்மைகள். ஒரு முறை இயேசுவானவர் அங்கே கூடியிருந்த ஏராளமான மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு 5000 பேருக்கும் அதிகமான மக்கள் இருந்த ஒரு கூட்டத்திற்கு உணவு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே இயேசுவானவர் அதை செய்வதற்கு அங்கே உதவியாக இருந்தது என்ன? ஒரு சிறுவன் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவானுடைய கையில் கொடுத்தான். நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரியவைகளாக இருக்கின்றன. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. நீ சுகமாக வாழ்வாய், கர்த்தர் உன்னை காப்பார், நீ வெளிச்சமாக இருப்பாய், நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். இருட்டான ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கிறது என்றால் அவையெல்லாம் மத்தியானத்தை போல பிரகாசமாக மாறிவிடும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்! வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நிறைவாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்திற்கு சத்தியத்தை அறிவிக்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆனால் இயேசுவில் உள்ள சத்தியத்திற்கு மற்றவர்களை எது கவர்ந்து இழுக்கும் என நினைக்கிறீர்கள்? ஒரு கேள்வி கேட்கிறார். உணவு முறை விதிகளை தீவிரமாக பின்பற்றுவதா அல்லது பசியுள்ளோருக்கு உதவுவதா? எது முக்கியம்? எதை நாம் முக்கியப்படுத்துகிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். உணவு முறை விதிகளை தீவிரமாக பின்பற்றுவது நாம் நன்றாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. பசியுள்ளோருக்கு உதவுவது மற்றவர்கள் நன்றாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. என்னுடைய நலனை காட்டிலும் மற்றவருடைய நலனை அதிகமாக நாம் நாடும்போது நாம் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். செய்ய வேண்டிய பல சீர்திருத்தங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மதிலை இடிப்பதற்கான இயந்திரங்களை வைத்து மதிலை இடிக்கிறார்கள். சில இடங்களிலே திறப்பு விழுகிறது. இப்போது அந்த திறப்பின் வழியாக எதிரிகள் உள்ளே புகுவது எளிதாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த இடத்திலே நின்று சண்டையிடக்கூடிய வீரர்கள் தீரர்கள் உள்ளே வரவிடாமல் எதிரிகளை தடுத்து கொண்டிருப்பார்கள். பிரமாணத்திலே கூட திறப்பு எழுந்து விட்டது. 10 கற்பனைகளில் 4வது கற்பனைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. அந்த திறப்பை அடைக்கத்தக்கதான வீரர்களை தேவன் தேடுகிறார். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ இந்த உலக கட்டடங்கள் சாலைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய சில சீர்திருத்தங்களை பற்றி பேசுகிறது. ஆதி காலத்தில் தேவன் போதித்து வைத்த நன்மைகளை நாம் புரிந்து கொண்டு அவற்றை மற்றவருடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டிய வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. பாவ நிவாரண நாளிலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதுபோன்று நடக்கும்படியாக இந்த வசனங்கள் நம்மை வற்புறுத்துகின்றன. சமூக அன்பு, ஓய்வு நாள் போன்றவை அந்த பாவ நிவாரண நாளில் நடக்கின்ற முக்கியமான நன்மைகளாகும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிற கடைசி கால பாவ நிவாரண நாளிலே நாம் வாழ்கிறோம். நமக்கு இது எவ்வளோ முக்கியம் என்பதை பாருங்கள். இந்த பாவ நிவாரண நாள் விடுதலையை அறிவிக்கிற நாள். அதனால்தான் உபவாசத்தை பற்றி பேசும்போது அந்த பாவ நிவாரண நாளின் உபவாசத்தை மனதில் வைத்து ஆண்டவர் பேசுகிறார். நீ மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த விடுதலையை அறிவிக்காமல் நீ சாப்பிடாமல் இருப்பது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. அந்த யூபிலி நாளின் எக்காலம் தொனிக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம்
ஒரு முக்கியமான நாளை குறித்தும் அங்கே பார்க்கிறோம். அந்த நாள் விசேஷமான ஒரு நாள், தேவனுடைய அன்பை காட்டுகிற நாள். அது தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்பதை இந்த நாள் நமக்கு காட்டுகிறது. ஆதியிலே தேவன் பூமியை படைத்தபோது 6 நாட்களும் பல மாற்றங்களை இந்த பூமியில் செய்துவிட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதாகமம் சொல்கிறது. 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்குரிய பயன்பாட்டுக்காக அந்த நாளை செலவிட வேண்டும் என்று அர்த்தம். பரிசுத்தம் என்கிற வார்த்தை தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒன்றாகும். அந்த நாள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பூர்வ காலத்தில் இருந்த அந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டிய வேலை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அந்த நாளை நாம் எந்த அளவிற்கு ஆசீர்வாதமாக பார்க்கிறோம் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்கிறோம். அன்னகன் என்பவன் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்லாதவன். பிறக்கும் போதே சிலர் அன்னகர்களாக பிறந்திருக்கலாம், சிலர் அன்னகர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அசீரியா, கல்தேயா ஆகிய தேசங்களின் ஆட்சியிலே அரசனுக்கு அடுத்த பதவியில் இருக்கிறவர்கள் அன்னகர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி அன்னகர் ஆக்கப்பட்டவர்களில் தானியேலும் கூட ஒருவராக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவருடைய குடும்பத்தை பற்றி நாம் எதுவும் வாசிக்கவில்லை. ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது பாபிலோனிலே உன்னுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னகர்களாக இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இது எசேக்கியா ராஜாவிடத்தில் ஆண்டவர் சொன்னது. எசேக்கியா ராஜாவின் வம்சத்திலே பிறந்த தானியேல் இங்கே அன்னகராக இருந்திருக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் அன்னகர்கள் தங்களை பட்ட மரம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை அவர்கள் தெரிந்து கொண்டு உடன்படிக்கையை பற்றி கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் தருகிறேன் என்று சொல்கிறார். அந்த நாட்களில் குழந்தை பேர் முக்கியமானதாக கருதப்பட்டது. ஏனென்றால் அந்த குழந்தையின் மூலமாக அந்த தகப்பனுடைய நாமம் பெயர் விளங்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த தகப்பனுடைய பெயர் வழங்குவதற்காக அந்த குழந்தை அவசியம் என்று கருதப்பட்டது. இங்கே தானியேலுக்கு குழந்தை இல்லை. ஆனால் தானியேலுக்கு குழந்தை இருந்தால்தான் நாம் தானியேலை நாம் நினைப்போமா? இல்லையே. எல்லா காலங்களிலும் தானியேலை பற்றி பிரசங்கம் பண்ணாதவர்கள், கேட்காதவர்கள் உண்டா? 56:5 அவர் சொல்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். தானியேல் அன்னகராக இருந்திருக்கலாம். உணவு சாப்பிடுவதிலேயே கவனமாக இருந்த அவர் ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருந்திருப்பார். எரேமியா புத்தகத்தை வாசித்திருக்கிறார் என்று தானியேல் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது தெரிகிறது. எரேமியா புத்தகத்தில் இந்த 70 வருடத்தை பற்றி சொல்லும்போது 70 வருடத்திற்கு பிறகு மீண்டுமாக ஆட்சி கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லும்போது தேவன் சொன்னது என்ன? ஓய்வு நாளை ஆசரிக்காததுனால இந்த 70 வருடமும் தேசம் ஓய்வு நாளை ஆசரிக்கப் போகிறது. அதனால் ஓய்வு நாள் ஆசரிப்பு எவ்வளோ முக்கியம் என்று தானியேல் தெரிந்திருக்கும். தானியேல் ஓய்வு நாளை ஆசரித்தார் என்று வேதாகமத்தில் சொல்லப்படாததுனால அவர் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தானியேலுக்கு உரியது. என் ஆலயத்தில் தானியேலை பற்றி பிரசங்கம் பண்ணாதவர்கள் யாரும் இருக்கிறார்கள்? குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உடைய கீர்த்தியை பார்க்கலாம், அந்த பெயரை பார்க்கலாம் பெரிய பெயர் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. அழியாத நித்திய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்து பாருங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாக இருக்கும். அந்நியருக்கும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. வேறு ஜனத்தை சேர்ந்த மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்று யூதர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி இல்லை என்கிறார். பிரசங்கம் பண்ணுவதற்காக பிலிப்பி நகரத்திற்கு பவுல் சென்றபோது அங்கே ஓய்வு நாள் தோறும்
ஆற்றங்கரையிலே கூடுகிற பிரயாணத்து பெண்களை கண்டார். ஓய்வு நாள் ஆசரிப்பை பற்றி யூதரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பெண்கள் மெய்யான இரட்சகரை பற்றிய செய்தியை பவுலிடத்திலிருந்து தெரிந்து கொண்டார்கள். கர்த்தரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நியபுத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னார். ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று எண்ணப்படுவார்கள். அவர் வேறு தேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நினைத்து கொண்டார்கள். இல்லை, அவர்கள் போதகர்களாக இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசாரியர்களாக இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகளாக இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாத, எனக்கு இஷ்டமானதை செய்யுங்கள் என்று 56ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா? தேவன் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய சொந்த விருப்பங்களை எல்லாம் அந்த நாளிலே ஒதுக்கி வைத்து விட வேண்டும். ஒரு குறும்புக்கார சிறுவன் என்னிடத்தில் ஒரு முறை ஒன்று கேட்டான். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கோயிலுக்கு போவது இஷ்டம், வேதாகமத்தை வாசிப்பது இஷ்டம். அப்படின்னா ஓய்வு நாளிலே நான் கோயிலுக்கு போகாமல் வேதாகமம் வாசிக்காமல் இருக்க வேண்டுமா என்று கேட்டான். 56ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டார், எனக்கு இஷ்டமானதை செய் என்று சொல்லி. நீ கோயிலுக்கு போவதும் வேதாகமம் வாசிப்பதும் அவருக்கு இஷ்டம். உனக்கு இஷ்டம் செல்ஃபோனை வைத்து விளையாடுவதாக இருக்கலாம். இதுக்கு எத்தனை பேர் ஆலயத்திற்குள் கூட உள்ளே வைத்து மொபைல் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தை பார்க்கிற பிள்ளைகளும் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. விளையாடுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நாம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்க வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். உன் சொந்த பேச்சை நீ பேசாமல் இரு என்று சொல்கிறார். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல் என்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லு என்று சொல்கிறார். இது ஒரு சந்தோஷமான நாளாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நமக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நம் காலை விளக்க வேண்டும் என்று சொல்கிற அதே வேளையில் அது மனமகிழ்ச்சி நாள் என்றும் ஏசாயா சொல்வதின் பொருள் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் எப்படி சாத்தியம்? தேவனுக்கு இஷ்டமானது நமக்கு இஷ்டமானதாக மாறிவிட்டார், அது மனமகிழ்ச்சி நாளாக மாறிவிடும். மற்றவர்கள் ரட்சிப்புக்காக நாம் செயல்பட வேண்டிய நாள் அந்த நாள். அநேக சமயங்களில் சாக்கடலை போன்று ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த நாள் முழுவதும் உட்கார்ந்து வேதாகமம் படிக்கிற மக்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு வருகிறார்கள். ஆராதனை முடிந்த பிறகு வெளியே சென்று மக்களை சந்திக்க வேண்டும். நாம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான வேலை என்னவோ அந்த வேலைகளை அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியதும் நம்முடைய கடமையாகத்தான் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். மற்ற நாட்களிலெல்லாம் நமக்கு வேலை இருக்கும்போது இந்த ஒரு நாளிலாவது ஒரு சில வார்த்தைகளை மற்ற பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு என்று நாம் பயன்படுத்தலாம் அல்லவா? இது மனமகிழ்ச்சியின் நாள். நாம் பட்டினி நடக்க வேண்டிய நாள் இல்லை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தான் ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிய போது சனிக்கிழமையை உபவாச நாள் என்று அறிவித்தார்கள். எப்படியோ அதை அறியாமல் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாளை உபவாச நாளாக வைத்திருக்கிறார்கள். இது உபவாச நாள் இல்லை, இது மனமகிழ்ச்சியின் நாள். ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் பயிர் வழியை நடந்து வந்தபோது அவர்களுக்கு பசித்ததினாலே சீடர்கள் அங்கே கதிர்களை கசக்கி சாப்பிட்டார்கள். உடனே பரிசேயர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. ஓய்வு நாளின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் எப்படி கசக்கி சாப்பிடலாம் என்று கோபப்படுகிறார்கள். அநேக வியாதியஸ்தரை ஓய்வு நாளிலே இயேசுவானவர் குணமாக்கிய போதும் கூட இப்படித்தான் அவர்கள் கோபப்பட்டார்கள். ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று அவரிடத்தில் இயேசு பதில் சொன்னார். உலகத்திற்கு சத்தியத்தை அறிவிக்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆனால் இயேசுவில் உள்ள சத்தியத்திற்கு மற்றவர்களை எது கவர்ந்து இழுக்கும் என நினைக்கிறீர்கள்? ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பதா, அல்லது நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவதா? இதுதான் சற்று முன்னராக நான் சொன்னேன். நாம் அன்றைக்கு மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கான வேலைகளை நாம் செய்தாக வேண்டும். அதை செய்யாமல் நான் மாத்திரம் படித்து வேத அறிவிலே வளர்ந்து கொண்டே போகிறேன் என்று நாம் நினைப்பேன் என்றால்
நான் தவறு செய்கிறவனாக இருக்கிறேன். இவ்வாறு மற்றவர்களுக்காக நாம் உழைக்கும்போது நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது! இதை குறித்து தியானிக்க வேண்டும் என்றால் நமக்கு நேரம் போதாது. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர காத்திருக்கிறார். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன என்று ஒரே ஒரு வசனம் மாத்திரம் சொல்லுகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், யாக்கோபின் சந்ததியை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு அதற்கு ஏற்ற பிரகாரமாக மற்றவர்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்ததாக தேவன் சொல்கிறார். உன்னை வைத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு உன்னை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தேவனுடைய திட்டம் அன்பை காட்டுகிற திட்டம். உபவாசம் என்பது அன்பை காட்டுகிறதாக அமைய வேண்டும். ஓய்வு நாள் என்பது அன்பை காட்டுகிற நாளாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. எபிரேயர் 4:10 வாசிக்கிறோம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். அந்த இளைப்பாறுதலில் உண்மையாக நாம் பிரவேசித்திருந்தோம் என்றால் தேவன் ஓய்ந்திருந்தது போல 7ஆம் நாளிலே தானும் ஓய்ந்திருப்பான். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றிருந்தோம் என்றால் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஒரு வயதான மனிதன் சாக கிடக்கிறான். அவன் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவன். அவனை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்று இந்த போதகர் எவ்வளவோ போராடி இருக்கிறார். ஆனால் முடியவில்லை. எவ்வளோ உபதேசம் பண்ணி பார்த்து விட்டார். வீட்டில் சென்று சந்தித்தார், பேசினார், சொன்னார். அவன் கேட்பதாக இல்லை. கடைசியில் தன்னுடைய சபையில் இருந்த மூப்பரிடத்தில் போதகர், நீங்கள் வந்து அவரிடத்தில் பேசி பாருங்களேன் என்று அழைத்தார். மூப்பர் அந்த மனிதனை சந்திப்பதற்காக சென்றார். அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தார். என்னையும் உங்களையும் போன்ற பாவிகளுக்காக மரித்த கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்களேன் என்று சொன்னார். உடனடியாக அந்த மோசமான மனிதன் அழ ஆரம்பித்தான். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றான். அவனும் தன்னுடைய பாவங்களுக்காக ஜெபம் பண்ணினான். அடுத்த முறை அந்த மனிதனை சந்தித்த போதகர் மூப்பர் வந்து பேசிய போது, எப்படி திடீரென்று நீங்கள் மாறினீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், மூப்பர் என் அருகே உட்கார்ந்தார், என் கைகளை பிடித்து கொண்டார், தன்னையும் ஒரு பாவி என்று சொன்னார். மற்றவர்கள் வந்து பேசிய போது அவர்கள் உயர்ந்தவர்களாகவும் நான் தாழ்ந்தவனாகவும் காணப்பட்டேன். மூப்பர் வந்து பேசிய போது என்னை போன்ற ஒருவர் என்னோடு பேசியது எனக்கு புரிந்தது என்று சொன்னார். மற்றவர்களிடத்தில் அன்பை காட்டுகிற விதம் அதுதான். நம்மை உயர்வாக நினைத்து கொண்டு பேசுவதல்ல. அவர்களை போன்றவர்கள்தான் நாம் என்று எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் நம்மாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக நம்மால் அப்படி செய்ய முடியும். மனிதத்தில் போராடுகிற அன்பு நம் மூலமாக போராட விரும்புகிறது. நாம் உதவி செய்வோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு எங்கள் மூலமாக மற்றொரு வழிந்தோடட்டும். அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.